ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் கிரேவி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோட வேர்க்கடலை நம்ம போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் லேசாக சூடு பண்ணால் போதும். அடுத்தால கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வறுத்துக்கலாம். ஹலோ, வெந்தயமும் எள்ளும் போட்டேன். இது வறுத்துருச்சு. வேர்க்கடலை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காவை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. சீரகமும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு, பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சீரகம் எல்லாம் போட்டு ஆட் பண்ணி கிளறிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம விளக்கி விட்டாச்சு. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் தக்காளி போட்டு கொதிச்சிட்டு நம்ம வதக்கின கத்திரிக்காய் அதில் நம்ம போட்டுக்கலாம். வதக்கின கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். இதில் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் குட்டி ஸ்பூன் தான், அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அடுத்தால மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் குட்டி ஸ்பூன் தான் இது, அதுக்கு நம்ம 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 2, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறேன், புளி கரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். தேவைக்கு நம்ம குழம்பு தக்கன, இந்த கிரேவி தக்கன நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி
கத்திரிக்காய் கிரேவி, கடுகு கருவேப்பிலை போட்டு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். அது நல்லா வதக்கிக்கிட்டு 2 தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அதோட கொஞ்சம் கொதிச்ச உடனே புளி கரைச்சல் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் குட்டி ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு இந்த குழம்புக்கு தக்கன எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்குறோம் எண்ணெயில். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ என்ன பண்ணேன்னா, இது எள்ளு, கருப்பு எள்ளு வறுத்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் வறுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன வறுத்தேன், வேர்க்கடலை, கருப்பு எள்ளு 1 ஸ்பூன், வேர்க்கடலை கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 3 வறுத்து மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்கினால இது வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கட்டி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு இந்த காரம், உப்பு, புளிப்புலாம் அந்த கத்திரிக்காயில் கொஞ்சம் சேர்றதுனால கொஞ்சோட தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் எல்லாம் சேரும். கத்திரிக்காய் நாளாக வகுந்து எண்ணெயில் போட்டு வதக்கிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சேரட்டும், எப்படி இருக்குன்னு அடுத்தல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் கத்திரிக்காயில் உரப்பு காரம் எல்லாம் சேரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை வெட்டி போட்டுக்கலாம், கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இது அரிஞ்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. கத்திரிக்காய் கிரேவி ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் பொரியலும் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கிரேவி வச்சாச்சு. வாங்க சாப்பிட வாங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.